எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் நான் கண்டிப்பா கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, உங்க உலகத்தை கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. வெறும் என் உலகமே என் ஹஸ்பண்டும் என் 2 பிள்ளைகளும் தான் இப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாத ஒரு ஆள் ஒரு வீட்ல. ஆனா அந்த ஆள் இல்லைன்னா அந்த வீடு இயங்காது. பயாலஜிக்கல் சைக்கிள் அண்ட் யுவர் கரியர் சைக்கிள் ரெண்டுமே பேரலா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியும். டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க, விமன் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அப்ப எல்லாராலையும் பேலன்ஸ் பண்ண முடியுது இல்ல, உங்களாலையும் முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியும். ஆஃப்டர் மேரேஜ் இல்லை ஒர்க் போனால் இப்படி நம்ம அடுத்த கமிட்மெண்ட் பார்க்கணும்ல, நம்மளுக்கு அடுத்த குழந்தை வேணும்ல, ஸோ அதுக்காக குழந்தை பிறந்த பிறகு போய்க்கலாம். பட் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இது ஒரு கமிட்மெண்ட். வணக்கம் மேம். வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு டாப்பிக்கை பற்றி பேசணும்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் தானே, அவங்களுக்கு என்ன டாபிக் இருக்க போகுது, வீட்டில் இருக்கிற ஒர்க் பார்ப்பாங்க இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுல சில பேருக்காச்சும் இருக்கும். பட் ஆனால் அதோட பேக் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஒர்க் மார்னிங் அவங்க ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலன்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸோட ஒர்க் நடக்காது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஒரு வீட்லயே டேக்கன் ஃபார் கிராண்டட்னா அவங்க தான். அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இல்லை. அவங்கள ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா கூட நீ வீட்டில் தானே இருக்க வந்துரு இப்படின்னு கூப்பிடுறது. ஒரு பிளான் போடும் போது நீ அவைலபிளா இருக்கியா, நீ அவைலபிளா இருக்கியா, நீ அவைலபிளா இருக்கியா, அம்மாவா, அம்மா எப்பவுமே அவைலபிளா தான் இருப்பாங்க இப்படின்னு சொல்றது. ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லாத ஒரு ஆள் ஒரு வீட்ல. ஆனா அந்த ஆள் இல்லைன்னா அந்த வீடு இயங்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஹவுஸ் ஒய்ஃப். சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது ரொம்ப பேஷனட்டா செய்வாங்க. பார்த்து பார்த்து டிஃப்ரெண்டா சமைக்கிறது, வீட்டை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வைக்கிறது, கார்டனிங் பண்றது. அதை புதுசு புதுசா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இதுல அப்படிங்கறத யோசிச்சு புதுசா அவங்க வேற யாருமே அவங்கள மோட்டிவேட்டே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கே பேலன்ஸ்ன்னு சொல்லுவோம் நாங்க சைக்காலஜில. எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு, அதனால நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பேன், நான் அதை ஆசையா செய்யறேன், நீங்களா என்ன பாராட்டினா பாராட்டுங்க, பாராட்டாட்டி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி பேர். சில பேர் இல்ல எனக்குன்னு என்னோட கோலே வேற, ஆனா இப்ப வேற யாரும் இல்லாதனால இந்த வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கண்டிப்பா வேணும். அப்ரிசியேஷன் வேணுமே வேணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்க வீட்டுல நெய்பர்ஸ் இருந்தாங்க. அந்த அங்கிள் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க வீட்டுல 4 children. அந்த ஆண்டி வம்புற மாதிரி சுத்தி அந்த 4 பிள்ளைகளையும் போட்டு வளர்த்து நல்லபடியா அந்த வேலையை பார்த்தாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் வேலைய. அந்த வேலையை பார்த்ததுக்காக அந்த அங்கிள் மாசம் அந்த ஆண்டிக்கு சேலரி அனுப்புவாரு. எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆஸ் எ லிட்டில் கேர்ள், இது உனக்கு சேலரி, நீ அப்படியே வச்சுக்கோயேன். அந்த ஆண்டி சொல்லுவாங்க, எனக்கு எதுக்கு சேலரிலாம் இல்ல, இது உனக்கான நீ செய்யற வேலைக்கான ஊதியம். இதுல நீ என்ன வேணா பண்ணிக்கோங்க, அம்மா வீட்டுக்கு கொடுக்கணுமா, இல்ல உனக்கு ஏதாவது சேர்த்து வச்சுக்கணுமா, உனக்கு நகை வாங்கணுமா, ஒரு ட்ரெஸ் வாங்கணுமா, இல்ல நீ வச்சுக்கோ, இது உனக்கான ஊதியம். ஸோ அந்த ஆண்டி அது அவ்வளோ ஹாப்பியா அந்த வேலையை செய்வாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு சில பேருக்கு இந்த மானிட்டரி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யுது. இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கூட கொடுத்துருக்காங்களா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஊதியம் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு வேல்யூபிள். இப்ப இவங்க அந்த வேலையை செய்யலைன்னா வேற யாரும் அந்த வேலையை செய்ய போறாங்க. இன்னைக்கு தேதிக்கு நீங்க ஒரு டொமஸ்டிக் ஹெல்ப் வச்சு இவங்க செய்யற வேலையெல்லாம் நீங்க வாங்கி பாருங்களேன், எவ்வளவு செலவாகும். அப்போ எவ்வளவு அவங்க சேவ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்குன்னு அந்த காசை கொடுக்கலாமே, அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா வரும் இல்லையா. இதுல சில குடும்பங்கள்ல ஃபினான்ஷியல் பிளானிங்ல கொஞ்சம் கூட ஹவுஸ் ஒய்ஃபை இன்வால்வே பண்ணாத ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வேல்யூ கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு ஏதோ நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், அவர் எல்லா பில்லையும் கட்டிடுறாரு, நான் வேலை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு அப்ரிசியேஷனும் இல்லை அப்படின்னு இருக்கும்போது they become tired at one point. ஏண்டா அப்படின்னு டயர்ட் ஆகிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல சில்ட்ரனை என்கிட்ட கூட்டிட்டு வரும்போது அதிகமான சில்ட்ரன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட சில்ட்ரனுக்கு தான் பிரச்சனை இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, திஸ் இஸ் மை ஒப்பீனியன், இது ஏதாவது சர்வேல இருக்கா இல்லையா, ஐ நோ there is it's there in one survey. ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நான் பார்த்தது, வேலைக்கு போற அம்மா அப்பா வீட்டுல
குழந்தைகளுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கு. ஆனா வீட்லயே ஒரு அம்மா இருந்து பார்த்து 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 ஷூவை கட்டி விட்டு சாப்பாடை கட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி திரும்ப வர்ற பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த அப்புறம் பேக் ஒரு இடத்துல ஒழுங்கா வைக்கிறது இல்ல, ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல, இந்த மாதிரி கேசஸ் தான் நான் அதிகமா பார்த்திருக்கேன். சோ சில்ட்ரனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. சோ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும். அவங்க இருந்தாலும் அவங்க வேலையை அந்த வீட்டுல அவங்க செய்யணுங்கிறத அவங்க என்ஷோர் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அண்ட் அந்த வேலையை பேஷனட்டா செய்யும் போது அவங்களுக்கு அது கஷ்டமா தெரியாது. சில பேர்லாம் வந்து வீட்டில் லைக் பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி நான் ஒர்க் போகும்போது இல்லை நீ கல்யாணத்துக்கு அப்புறமா உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கும், நீ அப்போ வந்து ஒர்க் போய்க்கோன்னுவாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் வந்து இல்லை ஒர்க் போனால் இப்படி நம்ம அடுத்த கமிட்மெண்ட் பார்க்கணும் இல்லை, நம்மளுக்கு அடுத்து குழந்தை வேணும் இல்லை, ஸோ அதுக்காக குழந்தை பிறந்த பிறகு போய்க்கலான்வாங்க. பட் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறந்துருச்சு, ஸோ இது ஒரு கமிட்மெண்ட். ஸோ அவங்களோட அந்த ஒரு இண்டிபெண்டன்சி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து பயங்கரமா துண்டிக்கப்படுது. ஸோ அவங்க அதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கலாம்? இந்திரா நூயி ரொம்ப அழகா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, ஒரு வுமனுக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் சைக்கிளும் கெரியர் சைக்கிளும் பேரலா போகுது. அட் ஒன் பாயிண்ட் மேற்படிப்பு படிக்கணுமா, கல்யாணம் பண்ணணுமா, அதுக்கப்புறமா குழந்தை பெத்துக்கணுமா, வேலையை கண்டினியூ பண்ணணுமா, ரெண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணணுமா, இல்ல திரும்ப வேலைக்கு போகணுமா, இந்த மாதிரி இதுவா அதுவாங்கிற சாய்ஸ்ல 90% ஆஃப் த டைம் கரியர் அடி வாங்கிருது. when the choice is this, ரொம்ப few people are able to put their foot down and say என்னால மேனேஜ் பண்ண முடியும். நான் செய்யற ஆஃபீஸ்ல வந்து 9th month வரைக்கும் என்ன வேலை செய்ய அலோவ் பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 4 months பிரேக் கொடுக்குறாங்க. 4 monthsக்கு அப்புறமா நான் வந்து குழந்தைய வந்து என்னால இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டமோட என்னால குழந்தைய வளர்க்க முடியும் அப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணி வீட்டுல வந்து இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணி வேலைக்கு போறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த சப்போர்ட் சிஸ்டமா அவங்க நம்பணும். அதாவது நீங்க வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பாத்துப்பீங்க. இப்போ நீங்க ஒரு மதர் இன் லா கிட்டயோ இல்ல ஒரு அம்மா கிட்டயோ இல்ல ஒரு கேர்டேக்கர் கிட்ட ஒரு நானி கிட்டயோ கொடுத்து வளர்க்கும் போது நீங்க பாத்துக்கிற அளவு அவங்க பாத்துக்க மாட்டாங்க தான். ஆனா அத கொஞ்சம் அவங்கள என்ன சொல்லி கரெக்ட் பண்ண முடியுமோ அந்த கொஞ்சம் கரெக்ஷனை பண்ணலாமே ஒழிஞ்சு திரும்ப 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 இஃப் யூர் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு உங்களுக்கு வேலையில நிம்மதி இருக்காது. ஒண்ணு இது இல்லைன்னா அதுதான் தலையெழுத்து. எல்லா பெண்களுக்குமே அதுதான் தலையெழுத்து. அப்போ நான் வேலைக்கு வந்துட்டேன், ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என் குழந்தைய வளர்க்கறதுல நான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்ப நீ எதுக்கு வேலைக்கு போற, நீ வீட்டுல இருந்து நீயே பிள்ளைய பாத்துக்கோ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? சோ நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா சப்போர்ட் சிஸ்டம் பில்ட் பண்ணணும். நான் ரீசெண்டா ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். I said parenting is not a full time job. Full time unless you have a special child. ஒரு child with special needs இருந்ததுன்னா அப்ப அந்த குழந்தைக்கு நீங்க ஃபுல் டைமா வேணும். அப்படி இல்லைன்னா பேரண்டிங் பண்ணும் போதே எல்லாருனாலும் வேலைக்கு போக முடியும். ஒரு அப்பானால வேலைக்கு போக முடியுதுன்னா ஒரு அம்மானாலையும் வேலைக்கு போக முடியணும்ல. ஒரு அப்பா எப்படி கான்பிடென்டா வேலைக்கு போறாருன்னா இங்க சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு, வைஃப் அப்படிங்கிற சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அப்ப வைஃப் வேலைக்கு போகணும்னா ஒரு ஆல்டர்னேட் சப்போர்ட் சிஸ்டம் இங்க உருவாக்கணும். ஆமாவா இல்லையா? அந்த ஆல்டர்னேட் சப்போர்ட் சிஸ்டம்ல இன்லாஸ் இருக்கலாம், பேரண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல ஒரு நானி டொமெஸ்டிக் ஹெல்ப் இருக்கலாம், தாராளமா இருக்கலாம், இல்ல டேக் த ஹெல்ப் ஆஃப் an ஆஃப்டர் ஸ்கூல். இந்த மாதிரியான சப்போர்ட் சிஸ்டம் நீங்க கிரியேட் பண்ணாதான் உங்களால நிம்மதியா வேலைக்கு போக முடியும். இல்லாட்டி இங்கேக்கும் அங்கே நிறைய பேர் என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்கம்மா, எனக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசை மேடம், ஆனா வந்து எங்க மாமியார் என் குழந்தைய சரியாவே வளர்க்கவே மாட்டேங்கிறாங்க, இப்ப என்ன பண்ணலாம்ங்கிறத சொல்லுங்க. நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. என்கிட்ட ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, அவ என்னவோ ஈஸியா சொல்லிட்டு போறாமா, டிவி எல்லாம் காட்டாதீங்க, போன் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா, இந்த பிள்ளையனால வளர்க்கவே முடியல, துருன்னு இருக்கு, போனை கொடுத்தா தான் உட்காருது, நான் என்ன பண்றது அப்படின்னா கேர்டேக்கரோட கிரீவன்ஸையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும். எதுல உங்களுக்கு பிரச்சனை வருது, ஓ இதுல பிரச்சனை வருதா, சரி அப்ப இது சொல்யூஷனா வச்சுக்கலாமா, இப்படிங்கறத கம்யூனிகேட் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த சப்போர்ட் சிஸ்டம் கிட்ட நம்ம குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்ப நீங்க வேலையை விட்டுட்டு நீங்க தான் பிள்ளைய பார்க்கணும். ஸோ இஃப் யுவர் பயாலஜிக்கல் சைக்கிள் அண்ட் யுவர் கரியர் சைக்கிள் ரெண்டுமே பேரலா இருந்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் வேலைக்கு போறாங்க,
இவங்க எல்லாம் பேலன்ஸ் பண்றவங்க தானே. எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கவங்க இருக்காங்க, ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க, விமன் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அப்ப எல்லாராலையும் பேலன்ஸ் பண்ண முடியுது இல்ல. உங்களாலையும் முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ண முடியும். இல்ல நான் மத்தவங்கள்ட்ட எல்லாம் குறை கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா அப்ப நீங்க தான் அந்த வேலையை பார்க்கணும். உங்க கெரியரை நீங்க விட்டு கொடுக்கணும். கம்மிங் பேக் டு ஹவுஸ் ஒய்ஃப்னா இப்போ ஒரு ரீல் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வரைக்குமே கண்டிப்பா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இது போடுவாங்க. நான் என்ன சும்மாவா இருக்கேன், இந்த வேலையெல்லாம் செய்யறேன், சண்டேல கூட எங்களுக்கு வந்து லீவ் இல்லை. ஸோ அந்த அந்த அவங்களுக்கு அந்த மீ டைம் அப்படிங்கிறது ஒரு ஹஸ்பண்டோ இல்லை இன்லாஸோ எப்படி அவங்களுக்கு அதை கொடுக்கணும்? வெதர் யூர் ஹவுஸ் ஒய்ஃப் ஆர் நாட், நீங்க வேலைக்கு போனாலும் சரி, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு மீ டைம், டைம் வித் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வித் ரிலேட்டிவ்ஸ் வேணும். அப்பதான் நீங்க நார்மலா இருக்க முடியும். இல்ல நான் வந்து உலகமே எனக்கு இந்த குடும்பம் தான் அப்படின்னா ஓகே, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. ஆனா அந்த குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அப்படியே யூல் பி ஷேட்டர்ட். ஏன்னா உங்களோட மொத்த டைமையும் இமோஷன்ஸையும் எல்லாத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா அவங்களோட உலகத்துல மத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்க குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கல்யாணம் பண்ணி போனா அவங்களுக்கு இன்லாஸ் இருப்பாங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு ஒர்க்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா உங்களுக்கு யார் இருக்கா? உங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க மொத்த இமோஷன்ஸையும் அவங்க மேலதான் நீங்க டெபாசிட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு நாள் தெரியும், குடும்பம்னா அதுதான் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, அம்மா எனக்கு போமா, எனக்கு சாப்பாடே நல்லா இல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்து கூட உங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் போகும். சோ எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் நான் கண்டிப்பா கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, உங்க உலகத்தை கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. வெறும் என் உலகமே என் ஹஸ்பண்டும் என் 2 பிள்ளைகளும் தான் இப்படின்னு தயவு செஞ்சு இருக்காதீங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. நல்லதே கிடையாது. உங்க உலகத்துல உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நெய்பர்ஸ் இருக்கணும், அவங்களோட நீங்க வெளியில போகலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவங்களோட போன்ல பேசலாம். எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு என் ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்கன்னா அந்த காலத்துல இருந்தாங்க லேடிஸ். ஆனா அவங்களுக்குமே சொந்தக்காரங்க இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. இந்த அக்கா தங்கச்சிட்ட போனை எடுத்து பேசினா சில அம்மாக்கள் எல்லாம் இன்னமும் மொத்த கதையும் அங்க போகும், அந்த கதை இங்க வரும். they have a lot of things to share. அப்போ உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருந்தா பேசுங்க. அப்படி இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. groom yourself well. உங்களுக்குன்னு வெளியில போய் ஒரு ஜூம்பா கிளாஸ் போறதோ, ஒரு ஜிம்முக்கு போறதோ, இல்ல ஒரு வாக்கிங் கூட 2 ஃப்ரெண்ட்ஸோட நான் கீழே போய் ஈவினிங் 1/2 மணி நேரம் வாக் பண்ணிட்டு வருவேன், இல்ல நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன், ஏதோ ஒண்ணு அதுக்கான டைம் உங்களுக்கு வேணும். உங்களோட வாழ்க்கையில மொத்த டைமையுமே என் ஃபேமிலிக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன்னா தட் இஸ் நாட் அ குட் சைன். ஏன்னா 60 வயசுல திரும்பி பார்க்கும் போது என்னடா நான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன், அதுல என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைங்க வந்து அம்மா யூஆர் நாட் அ பெரிய அச்சீவர்லாம் இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரேக் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுத்தேங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். அது வந்து எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்றது இல்ல. நீங்க நினைக்கிறீங்க நீங்க எல்லாத்தையும் கொடுக்குறீங்கன்னு, எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்றது இல்ல. எஸ், ஏன்னா இப்போ ஒரு குழந்தைக்காகவோ இல்ல ஹஸ்பண்ட்காகவோ ஆசாசி எதனா ஒரு ஃபுட் செய்வாங்க, இது அவருக்கு பிடிக்கும், இது அவங்களுக்கு நம்ம கொடுப்போம், ஏன்னா ஒரு சின்ன அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்களா? ஏன்னா ஃபேமிலி தான் நாங்க இருக்கோம். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்காத போது அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, என்னடா இது காலையில இருந்து யாருமே இல்ல வீட்டுல, சரி நைட்டு வந்து பசங்க வராங்க, ஹஸ்பண்ட் வராங்க, அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னா ஒண்ணு ஒர்க் ப்ரெஷர்னால பேசாம போயிடுவாங்க, இல்ல அந்த ஒரு ப்ரெஷர் இவங்க மேல காட்டுவாங்க. சோ அப்ப இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அண்ட் இதுல எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவர் வேலைக்கு போறாரு, வைஃப் வேலைக்கு போகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வைஃபுக்கு வந்து உலகமே என்ன, வீட்டுல இருக்கிற வேலைக்காரி, அந்த 2 குழந்தைங்க, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க, இவ்வளவுதான். இதுதான் உலகம். அப்பா அவர் ஒரு 1000 விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு வராரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வீட்டுல இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அப்போ டயர்டா ஒரு ஆபீஸ்ல இருந்து வர ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க பாவம், இவங்க உலகத்துல யார் இருக்கா, இவங்க தான் இருக்காங்க, நம்ம வீட்டு கொடியில அவங்க சொல்ல துணியே காய போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பெரிய பிரச்சனை. இவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை தான், ஏன்னா இவங்க உலகத்துல அதுதானே இருக்கு. அப்ப இத போய் அவங்க அந்த ஹஸ்பண்ட் கிட்ட நைட்டு 9 மணிக்கு எனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அந்த கொடியில திரும்ப அவங்க துணி போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா இட்ஸ் வெரி நேச்சுரல். த ஹஸ்பண்ட் வச்சு இதெல்லாம் ஒரு விஷயமாமா, சும்மா விடு, எதை கொண்டாந்து என்கிட்ட பேசுறதுன்னே உனக்கு தெரியல அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. இவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப என்னோட ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூவே இல்லை, நினைக்கிறது நியாயம் தானே. இவங்க உலகத்துல இருக்கிறத அவங்க சொல்லும் போது யாருமே அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த நிறைய பேரண்ட்ஸ் ஐ ஷுட் சே இந்த 30sல இருக்கும் போது சில்ட்ரன் வந்து டீனேஜ்ல இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். சில்ட்ரன் ஒரு சைட்ல பாடா படுத்துவாங்க, பேரண்ட்ஸும் ஃபோன் பண்ணி
தேவையில்லாத நிறைய விஷயத்த ஃபீட் பண்ணி உனக்கு தெரியுமா உன் அத்தை என்ன பண்ணா தெரியுமா, இது பண்ணா அது பண்ணா இது பண்ணா, இவங்க அப்படின்னு கேட்டுட்டு சரிம்மா விடு நீ ஒரு வாரம் அத்தைட்ட பேசாத அப்படின்னு சொன்னா அடுத்த நாளே இவங்க போய் அத்தைட்ட பேசிட்டு அவன் நல்லவதாண்டா, அப்ப இவங்க வந்து நான் 1/2 மணி நேரம் அப்ப எதுக்கு பேசுனேன் அப்படின்னு இவங்களுக்கு தோணுது இல்ல. அவங்க உலகத்துல அவங்க என்ன பாக்குறாங்களோ அவங்களுக்கு அது முக்கியம், அவ்வளவுதான். அதை நம்ம ஜட்ஜ் பண்ணவே போக கூடாது. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஜட்ஜ் பண்ண போக கூடாது. நிறைய ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, நான் என் வைஃப்ட்ட பேசுறதே இல்லை, எதை பேசினாலும் சண்டை தான் வருது, எதுக்கு பேசிக்கிட்டு எதையாவது பேசினா எதையாவது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதையாவது ஒரு பிரச்சனையவே சொல்லிக்கிட்டு இருக்கா. காது கொடுத்து கொஞ்சம் கேட்கறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்களோட உலகத்துல இருக்கிற விஷயங்களை அவங்க சொல்றாங்க. உங்க அளவுக்கு அவங்களுக்கு இன்டெலெக்சுவலா நாலேஜ் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து மேபி யூ கேன் டாக் அபவுட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி அண்ட் ஐடி ஃபைலிங், இவங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இவங்களுக்கு அது புரியலங்கிறனால இவங்களை தத்தின்னு நீங்க டேக் பண்ணி இவங்கள்ட்ட பேசாம விட்டுறலாமா? கொஞ்சமாவது அவங்க உலகத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். அண்ட் வைஃபுமே கொஞ்சம் ஹஸ்பண்டோட வேலையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்குமே ஒரு அவுட்லெட் வேணும் இல்லையா? அவங்க வீட்டுக்கு வரும்போது சில விஷயங்களை பேசும்போது அப்படியா ஓஹோ அப்படின்னு கேட்கறதுக்காவது ஒரு ஆள் வேணும் இல்ல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு எவ்வளவுதான் நீங்க சொல்லுவீங்க. சோ அதுலதான் அந்த கம்யூனிகேஷன் வீக் ஆகுறது. என் உலகம் சுத்தமா வேற, அவர் உலகம் சுத்தமா வேற, நாங்க 2 பேரும் கம்யூனிகேட்டே பண்ணிக்கிறது இல்லைன்றதுதான் பிரச்சனையே. சோ கொஞ்சமாவது யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் வேர்ல்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ் ப்ராப்ளம்ஸ். அவங்களோட கம்யூனிகேஷன் அப்பதான் நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூம்மா, நன்றி, வணக்கம்.